Hello friends, welcome back to Civil Tamil. இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படினா AutoCadல யூனிட் செட் பண்றது பத்தி கமெண்ட் பண்ணிருந்தீங்க. சோ அந்த யூனிட் எப்படி நம்ம செட் பண்ணனும், அதே போல dim styleலயும் போய்ட்டு நம்ம எப்படி யூனிட் செட் பண்ணனும் அப்படிங்கறத பார்க்க போறோம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூடவே பெல் பட்டன் கிளிக் பண்ணிக்கோங்க. சோ ஃபர்ஸ்ட் பாத்தீங்க அப்படினா நம்ம AutoCad ஓபன் பண்ண உடனே யூனிட் செட் பண்றதுக்கு கமெண்ட் பார்ல போய்ட்டு யூனிட்ஸ் அப்படினு சொல்லிட்டு டைப் பண்ணுங்க. சோ இந்த யூனிட்ஸ் பொறுத்த வரைக்கும் பாத்தீங்க அப்படினா நம்மளுக்கு வந்து AutoCad ஓபன் பண்ண உடனே ஒரு ஃபர்ஸ்ட் பேசிக்கான process இதுதான். ஓகேங்களா? நீங்க டிராயிங்லாம் முடிச்சக்க அப்புறம் யூனிட் செட் பண்றது இந்த மாதிரிலாம் பண்ணாதீங்க. ஃபர்ஸ்ட் எடுத்தோனே யூனிட் செட் பண்ணிட்டு எந்த ஒரு டிராயிங்கா இருந்தாலும் நீங்க ஸ்டார்ட் பண்ணுங்க. இப்போ யூனிட்ஸ்னு கொடுத்துட்டு என்டர் கொடுங்க. என்டர் கொடுத்தீங்க அப்படினா இந்த இடத்துல drawing units அப்படின ஒரு பாக்ஸ் ஓபன் ஆகும். இதுல உங்களுக்கு ரெண்டே கான்செப்ட் தான். டெசிமல் என்ஜினியரிங் நம்ம மேக்ஸிமம் யூஸ் பண்றது இதுதான். என்ஜினியரிங் எடுத்துக்கிட்டீங்க அப்படினா சிம்பிள் ஃபீட் அண்ட் ஃபிராக்ஷனல் இன்ச்சஸ் மட்டும்தான். ஓகேங்களா? அதுவே நீங்க வந்து டெசிமல்ல வச்சீங்க அப்படினா மீட்டர், மில்லிமீட்டர், சென்டிமீட்டர் இதெல்லாம் பாத்தீங்க அப்படினா நமக்கு டெசிமல் கேட்டகரியில வந்துரும். ஃபீட்ல வேணும் அப்படினா மட்டும் உங்களுக்கு என்ஜினியரிங் கொடுக்கணும். ஓகேங்களா? இப்போ ஃபீட் அண்ட் இன்ச்சஸ்ல வேணும் அப்படினா என்ஜினியரிங் கொடுத்துட்டு இந்த ப்ரிசிஷன் அப்படின்றது என்னன்னு பாத்தீங்கன்னா, இப்போ நீங்க ஒரு லைன் வந்து டிரா பண்றீங்க. அந்த லைனோட லென்த் வந்து 10.2 மீட்டர்னு வெச்சுக்கோங்களேன். அப்போ அந்த 10.2ன்னு உங்களுக்கு ஷோ ஆகணுமா, இல்ல வெறும் 10ன்னு மட்டும் ஷோ ஆகணுமா, இல்ல 10.20ன்னு உங்களுக்கு ஷோ ஆகணுமா அப்படிங்கறது தான். அதாவது அந்த டாட்டுக்கு அப்புறம் வருது பாத்தீங்களா, அந்த இதுதான் நம்ம ப்ரிசிஷன் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேங்களா? அடுத்து பாத்தீங்க அப்படின்னா இப்போ 0 feet 0 inches அப்படின்னு இருக்குன்னா உங்களுக்கு இப்போ 12 feet 6 inch அப்படின்னா உங்களுக்கு 12 feet 6 inchன்னு காட்டும். அதுவே இப்போ 0.0 inchesன்னு கொடுத்தீங்கன்னா 12 feet 6.0 inches அப்படின்னு சொல்லி காட்டும். ஓகேங்களா? அதுவே மீட்டர்ல இருக்கு அப்படின்னா 12.6 அப்படின்றது பாத்தீங்கன்னா 12.60 அப்படின்றது காட்டும். ஓகேங்களா? இந்த மாதிரி டாட்டுக்கு அப்புறம் என்ன உங்களுக்கு அப்படிங்கிறது தான் அந்த ப்ரிசிஷன். அடுத்து பாத்தீங்க அப்படின்னா இப்போ டைப்ல என்ஜினியரிங் கொடுத்துருக்கோம். என்ஜினியரிங் கொடுத்தா உங்களுக்கு இன்ச்சஸ்ல வைக்கணும். ஓகேங்களா? மீட்டர், மில்லிமீட்டர்ல வைக்க கூடாது, இன்ச்சஸ்ல வைக்கணும். இதுவே நீங்க டெசிமல்ல கொடுத்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல உங்களுக்கு மீட்டர், மில்லிமீட்டர், சென்டிமீட்டர் இந்த மாதிரி நீங்க கொடுத்துக்கணும். ஓகேங்களா? மேக்ஸிமம் பாத்தீங்கன்னா இப்போ மில்லிமீட்டர்ல இருக்கும். ஸோ மில்லிமீட்டர்ல கொடுத்துட்டேன். ப்ரிசிஷன் பாத்தீங்கன்னா 0.00 உங்களுக்கு இதுதான் சேஞ்ச் ஆகுது பாத்தீங்களா, டாட்க்கு அப்புறம் அந்த டிஜிட்டுக்கு அப்புறம் என்ன இருக்கோ அதுதான் உங்களுக்கு வந்து ப்ரிசிஷன். ஓகேங்களா? அடுத்து பாத்தீங்கன்னா இந்த இடத்துல ஆங்கிள் இருக்க இடத்துல அதேதான் சேம் ப்ராசஸ். ப்ரிசிஷன் இருக்க இடத்துல நீங்க வந்து 0.00 இந்த மாதிரி கொடுத்தீங்க அப்படின்னா இப்போ 30 டிகிரி அப்படின்றது 30.00 அப்படின்னு காட்டும். ஓகேங்களா? இதுல உங்களுக்கு டெசிமல் டிகிரிஸே கொடுத்துக்கோங்க. இதுல ப்ரிசிஷன் செக் பண்ணிக்கோங்க. அடுத்து இந்த இடத்துல ஓகே கொடுத்துக்கோங்க. ஓகே கொடுத்துட்டு இப்போ நீங்க லைன் டிரா பண்றீங்க அப்படின்னா இப்போ நீங்க யூஎன் கொடுத்துட்டு யூனிட்ஸ்ல போயிட்டு நான் என்ஜினியரிங் கொடுக்குறேன். ஸோ என்ஜினியரிங் கொடுத்துட்டு இன்ச்சஸ் கொடுத்துட்டேன். இப்போ லைன் எடுத்துட்டு F8 ஆன் பண்ணிட்டு 10 feet கொடுக்குறேன். ஸோ இது நம்மளுக்கு 10 feetக்கு உண்டான லைனு. இப்போ நான் வந்து இதை மெஷர் பண்ணுறேன். ஸோ இப்போ மெஷர் பண்ணும்போது பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு 120 காட்டுது. கரெக்டுங்களா? ஆனால் நம்ம கொடுத்தது என்னது 10 feet கொடுத்தோம். அது எதனாலன்னு பார்த்தீங்கன்னா டிம் ஸ்டைல்லையும் போயிட்டு நீங்கள் யூனிட்ஸில் என்ன கொடுத்தீங்களோ அதே இது டிம் ஸ்டைல்லையும் கொடுக்கணும். டிம் ஸ்டைலுக்கு உங்களுக்கு ஷார்ட்கட் கீ பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு டி. ஓகேங்களா? ஸோ டி என்டர் அப்படின்னு சொல்லி கொடுத்தீங்க அப்படின்னா டிம் ஸ்டைல்ஸ் மேனேஜர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாக்ஸ் ஓப்பன் ஆகும். அதாவது டைமென்ஷன் ஸ்டைல் மேனேஜர். இதில் வந்து மாடிஃபை கொடுத்துக்கோங்க. மாடிஃபைல போயிட்டு பிரைமரி யூனிட்ஸ்ல நம்ம என்ஜினியரிங் அதாவது நம்ம யூனிட் செட் பண்ணும்போது என்ஜினியரிங் கொடுத்தோம். அதே இது இந்த பிரைமரி யூனிட்லேயே கொடுத்தீங்கன்னா தான் உங்களுக்கு மெஷர்மெண்ட் கரெக்டாக வரும். இப்போ ப்ரிசிஷன் 0 feet 0 inches கொடுத்துட்டேன். செட் கரண்ட் க்ளோஸ் கொடுத்துட்டேன். இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 10 feet சேஞ்ச் ஆகிடும். ஓகேங்களா? இதில் ஒரே ஒரு கான்செப்ட், டெசிமல்ல வச்சா மீட்டர், மில்லிமீட்டர், சென்டிமீட்டர், என்ஜினியரிங்ல வச்சா இன்ச்சஸ். அடுத்து பாத்தீங்க அப்படின்னா யூனிட்ல என்ன கொடுக்குறீங்களோ அதே இது டெசிமல் அதாவது டிம் ஸ்டைல் மேனேஜர் டைமென்ஷன் ஸ்டைல் மேனேஜர்லயும் அதே இது கொடுத்தீங்கன்னா தான் உங்களுக்கு லென்த்தும் உங்களுக்கு கரெக்டா வரும். அட் தி சேம் டைம் மெஷர்மெண்ட்டும் உங்களுக்கு எடுக்கும்போது கரெக்டான மெஷர்மெண்ட் காட்டும். ஓகேங்களா? இதுதான் உங்களுக்கு பேசிக்கான AutoCadல யூனிட் செட் பண்றது. இந்த வீடியோல டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க, வீடியோ ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.